சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க. லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிட்டீங்க? ஆமாங்க. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? 2 வருஷம் லவ் பண்ணோம். அவங்களுக்கு தெரியாது. சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை? இப்போ எங்கள் அம்மா 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடாது, பிரிக்கணும் அப்படின்ட்டு ஒரே முடிவில் நிற்கும். நீங்கள் வீட்டில் எத்தனை பசங்க? நாங்கள் 2 பசங்க. வேறு தங்கச்சி ஒன்று காலேஜ் படிக்காங்க. சரி, உங்கள் வாழ்க்கையில் வேற குழப்பம் எதுவும் இல்லை? உங்கள் அம்மா தான் தகராறு? எங்கள் அம்மா தகராறு வேறு யாரும் கிடையாது. இல்லைன்னா நீங்கள் சந்தோஷமா தான் இருக்கும். வேறு எந்த பிரச்சனையும் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கீங்க? என்னங்க? நிம்மதியாக இருக்கும். நான் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது. உங்கள் அம்மாட்ட நான் பேசுகிறேன்ப்பா. நான் கொஞ்சம் வெயிட். நீங்கள் அந்த பையனுக்கு அண்ணனா? ஒரே மாதிரி இருக்கீங்க 2 பேரும். உங்கள் தம்பி வந்திருந்தாரு, அவர் சொன்னார் 2 வருஷம் லவ் பண்ணேன், கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம், எங்கள் அம்மா தான் எங்களை பிரிக்க பார்க்குறாங்கன்னு. அண்ணனும் அம்மாவும் சேர்ந்து. ஏன்பா? கல்யாணம் பண்ணுற வயசு கிடையாது. எவ்வளோ வயசாச்சு அவருக்கு? 20 வயசு தான் ஆகுது. சரி. ஒரு பொட்டவுல ஒன்று 18 வயசு வீட்டில் இருக்கு. தாங்க இப்போ இவன் லைஃப் ஒதுக்கிட்டோம்னா தங்கச்சிக்கு நாளைக்கு ஒரு இடத்துல மாப்பிள்ளைன்னு கொடுக்க முடியாது. எல்லாம் ஏன்னா தம்பி நம்ம எங்களை பிரிச்சு அவன் அந்த பொம்பளை வந்து 1 நேரம் கல்யாணம் முடிஞ்சவனா பரவாயில்ல, 3 நேரம் கல்யாணம் முடிஞ்சவா. 3 நேரம் கல்யாணம் முடிஞ்சு அது இல்லாமல் ஊருக்குள்ளெல்லாம் ரொம்ப தப்பான டைப் அது. அது எங்கள் அத்தை தான். அது சொந்தக்காரர் தான். வயசுல பெரியவங்களா? ஆமாம், 37 வயசு ஆகுது. எங்கள் அம்மாவோட 4 வயசு ஆயிவா. அப்போ உங்க தம்பியோட 20 வயசு பெருசா? ரொம்ப கேவலமாக பேச அளவு ஆகிப்போச்சு. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் முடிஞ்சுதா? ஆமாம், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒரு 12 வயசு பொண்ணு இருக்கு இந்துஜான்ட்டு. அது அவங்க வீட்டில் ரொம்ப சாதாரணமாக லவ் பண்ணுறேன், 1 வருஷம் நான் லவ் சொல்லலை, அப்புறம் சொன்னேன், அப்புறம் சேர்ந்து சந்தோஷமா இருக்கும் சொல்லு. லவ் பண்ணுறதுக்குன்னா ஒரு அவன் ஏஜில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணால் கூட நம்ம சேர்த்து வச்சிடலாம். 20 வயசுக்கும் வித்தியாசம் இருக்கலாம் மேடம். அவங்க 2 நடந்து போனாங்கன்னா தாய் மகனும் போகிறாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி தம்பி இப்படி பண்ணா? கடைக்கு விட்டுருந்து ஈரோட்டில், தாத்தா கடை தான் அனுப்பி விட்டுருந்து. எல்லாம் அவங்க அந்த 3 நேரம் கல்யாணம் முடிஞ்சு இருக்காம இருந்தாங்கன்னா ஈரோட்டில் ஒருத்தவங்க பார்த்து கட்டி கொடுத்துருக்காங்க. அங்கேயே இருக்கமா வயசான கிழவனாட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் 1 கிலோனா இருந்திருக்காங்க. இது அப்போ தம்பிக்கிட்ட இருந்து மாதிரி சும்மா இப்போ பேச வாங்க பழக இருந்திருக்காங்க. இவனுக்கு குடி பழக்கம் ஒன்றும் கிடையாது. அங்கே குடிக்க வச்சு அவனுக்கு கடை வச்சு தரேன் எல்லாம் சொல்லி ஆசை காமிச்சிருக்காங்க வீட்டில். அவங்க ஆசை காமிச்சோன்னே இவன் சரின்ட்டு மற்ற அத்தை நம்ம வாங்க பேச எப்போ இருக்கணும் இவன் வேறு மாதிரி இதில் இறங்கிட்டாங்க. 6ஆம் தேதி போன மாதம் 6ஆம் தேதி கல்யாணம் முடிஞ்சதாக எங்களுக்கு தகவல் தெரிந்து. அவங்க அப்பாட்ட கேட்டான், நாங்கள் சம்மந்தம் இல்லை, அவங்களா விருப்பப்பட்டு செஞ்சுருக்காங்க, என் பிள்ளை எனக்கு வேண்டாம், பையன் வந்தான்னா நீங்கள் கூட்டுக்கிடுங்க அப்படிங்க. சத்தம் போட்டு கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே? அதை வரமாட்டாங்க அவங்க, அதை விட மாட்டுறாங்க அவங்க. இப்போ விட்டுட்டு வந்தான்னா உடனே கொண்டுட்டோன்னு சொல்லி இப்போ அவங்க தவப்பு மாட்டிருக்காரு. தவப்பு அந்த தம்பிக்காரங்களாம் சேர்ந்து மாட்டிருக்காங்க ஈரோட்டில். விட்டுட்டு போனானே ஒரு புரோட்டா அடிக்காமல் டெய்லி 700 800 சம்பளம் கிடைக்கும். நல்லா சம்பாதிக்கிற வயசு இது. அதனால் அவங்க பொண்ணோட இருந்துட்டானே இவன் நல்லா உழைச்சி கொடுப்பான் வாங்குவான் அப்படின்னு பார்க்குறேன். அவங்க அம்மா தங்கச்சியெல்லாம் பேசி பார்த்துட்டாங்களா? அவங்களாம் எல்லாமே ஃபோனில் பேசி பார்த்துருக்காங்க.
இவன் சொல்கிறான் நான் வந்தேன் என்னை கொன்று விடுவாங்க அப்படின்ட்டு பயப்படுறான். சொல்லுங்கம்மா. இந்த 2வது பையனை எப்படிம்மா அந்த பையன் இப்படி போய் தப்புன்னா? தப்புனா அந்த நம்ம வீட்டு பக்கம் தான் அவங்க வீடு. எங்கள் மாமா தான் எங்கள் அம்மாவுக்கு தம்பி. சொந்தக்காரங்கன்னு சொல்லி தான் கடைக்கு விடுமோ 2 பேரும் இருக்கான்ல, ஒருத்தனை நான் கூப்பிட்டு போகிறேன் என் கடைக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதனால எங்கள் அம்மா நம்ம சொந்தத்துக்குள்ள தானம்மா மாமன் தானே நமக்கு, அவன் நம்பி விடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொல்லி அனுப்பிவிட்டோம். அங்கே போய் 8 மாதம் ஆகுது கடைக்கு விட்டு. ஆனால் 8 மாதமும் இந்த பழக்கம் கிடையாது. இப்போ 1 மாதமாக தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்ட்டு கேள்விப்பட்டேன். எனக்கு 3 வயசுக்கு தான் இளையவா, 40 வயசு ஆகுது அவளுக்கு. என் பையனுக்கு 20 வயசு தான் ஆகுது. கஷ்டம். நம்மக்கிட்ட ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது, அது 3 வருஷமா இப்போ காலேஜ் படிக்க பார்த்துருங்க. அந்த பிள்ளை வாழ்க்கை நாளைக்கு பின்னாடி பாவிக்கும். இப்போவுமே சொல்கிறானுவ, தங்கச்சிக்காரி படித்து எதுக்கு நல்ல முறையில் மாப்பிள்ளை எடுக்க முடியாது, அண்ணங்காரன் கிளவி கூட போய் இருக்கான், இவளுக்கு கிழவன் கூட கிடைக்க மாட்டான், கிழவன் தான் மரணும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிச்சிருக்கானுவ. அதை காதுவாக வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம உயிரோட நமக்கு அவங்க போகிறதும் முக்கியம், நம்ம என் வாழ்க்கையெல்லாம் பாவிக்கி. நான் படித்து நல்ல முறையில் வரணுங்கிறதுல நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த படிச்சதுலேயும் அர்த்தம் இல்லாமல் பெரும்பளுக்கு அப்போ நம்ம தற்கொலை தான் பண்ணணும் அப்படின்னு அவ சொல்லுதா போட்ட பிள்ளை. இல்லை, இந்த லேடிக்கு வந்து இவ்வளோ சின்ன பையனா இருக்கான்னு யோசிக்க வேண்டாம். அது அவெல்லாம் மேடம் உணரணும். நமக்கு நாளைக்கு ஒரு பிள்ளை இருக்கே, அந்த பிள்ளை வாழ்க்கை என்ன ஆகும், பொட்டை பிள்ளைல்ல அப்படின்னு அவெல்லாம் நம்ம யோசிக்கணும். இவனுக்கு விளையாட்டு புத்தி, இவன் சின்ன பையன், இப்போ அவனுக்கு புரிகிற மாதிரி வயசு இல்லை. அது கூடிய வயசு வந்தால் தான் அது புரியும். பேசி பார்ப்போம்மா. எனக்கு என்ன நினச்சா என் பிள்ளை ஏன்டா ஒப்படைச்சுங்க. வரட்டுமா, வரட்டும், பேசி பார்ப்போம். உங்கள் பேர்? பிரேமாவதி. என்னம்மா பிரச்சனை? இப்போ நாங்கள் விரும்பி கல்யாணம் பண்ணிட்டோம்மா. உங்கள் வயசு என்னம்மா? எனக்கு வயசு 34. 34. உங்கள் உங்களுக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு? கல்யாணம் ஒரு 10 வருஷம் இருக்குமா. குழந்தைக்கு என்ன வயசு? 9 வயசு ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் பயம் குழந்த இருக்கும் போதே பிரிஞ்சு வயசுலாம் ஆகிப்போச்சு. அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாருமா. நான் அந்த அம்மா வீட்டில் தான் இருந்தேன். நியாயமாக ஒரு விஷயம் சொல்கிறீங்களா? நீங்கள் அம்மாவாக இருந்தீங்கன்னா உங்கள் பையன் வந்து 19 வயசு 18 வயசு பையன் வந்து உங்களை மாதிரி ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணுறேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நியாயமாக சொல்லுங்கம்மா. குத்து வருமா அது நடைமுறை? குத்து வரும், பிரச்சனை வரும். சத்தமாக பேசுங்க. பிரச்சனை இருக்குமா? நியாயமா? உங்கள் பொண்ணோட வாழ்க்கை யோசிக்கணும்ல. பையன் சின்ன பையன் இல்லை, உன் முகத்துலேருந்து குழந்தைத்தனம் கூட போல. உங்களை விட 20 வயசு சின்ன பையன். என்னம்மா பண்ணலாம்? எங்கள் 2த்தையும் சேர்த்து வைங்கம்மா. கல்யாணமும் பண்ணிட்டோம், மாசமாகவும் இருக்கிறேம்மா. உங்கள்கிட்ட எனக்கு யாரும் இல்லைம்மா. குடும்பமே சேர்ந்துருந்து தான் செஞ்சுட்டு இருக்காங்க. யாரும் இல்லைன்னு ஏன் சொல்றா? எனக்கு உண்மையுமா. வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா அப்பா குழந்தைன்றாங்க. வீட்டுக்கு போனாலும் எங்க வீட்டுல திட்டுறோம்மா. எல்லாரும் அடிச்சு விரட்டுறோம். இப்ப நாங்க தனியா தான் இருக்கோம். சேர்ந்துருந்து செஞ்சுட்டு எங்களை போன் போட்டு உங்க அப்பா மிரட்டுறாரு. உள்ளத்துக்கு வச்சு விடுமே வாங்கி விடுவேன் அப்படின்னுட்டு அதெல்லாம் சொல்லலாமா? இதான் திட்டிட்டு கிடக்குறாங்களாம். போயிருக்கு திட்டி எங்க வீட்டுல ரொம்ப பிரச்சனை பண்ணி எங்க வீட்டுல எங்க அப்பா கேட்டு பாருங்களாம். வீட்டுக்கு போனோமா எனக்கு தான் தெரியும். எங்க வீட்டுலயே எங்க அம்மா என் தம்பி எல்லாரும் நீ வந்த உயிரோட இருக்க மாட்டோம் அப்படின்னு. இப்ப நாங்க தனியா தான் இருக்கிறோம், வீட்டுக்கும் போறது இல்லை. வேணா கேட்டு பாருங்க. 2 பேர் இருந்தோம், 2த்தையும் அடிச்சு வரட்டு. நாளைக்கு ஒரு துணி எடுக்க போன்னு என் கண்ணு 3 பிள்ளைகள் வாழ்க்கை நாசமாக்குறிய அப்படின்னு வாழ்க்கை வாழ வேண்டிய பிள்ளைகள் அது. அந்த பிள்ளை வாழ்க்கை நாசமாக்க பார்க்கா பத்தி விட்டாரு. இப்ப நாங்க தனியா தான் இருக்கோம், எங்க வீட்டுக்கும் போறது இல்லை, யார் வீட்டுக்கும் போறது இல்லை. இல்லைம்மா, நியாயத்தை சொல்லுங்க. நீங்க செய்யறது கரெக்டா?
பெத்த பிள்ளை மாதிரி பார்க்கணும். தாயும் அத்தனை பிள்ளையும் அத்தனை மனமா வாயெடுத்து கூட்டம் வாய்க்கு மருமகன். தாயோட தாய் மாதிரி நினைச்சு அங்க பிள்ளை இருக்கணும். போயிருந்தேன் நீ வாழ மாட்டா உன்னை சின்ன முன்னமா வைக்கிறேன் போலீஸ் போயிருந்தேன். அப்பவும் அப்படி எதுவும் சொன்ன அதெல்லாம் பேசிக்கலாமா? நீங்க பண்ணறது முறையா இல்லையா? தப்புதான்ல, தெரியறது இல்ல, அப்புறம் ஏன் சேர்த்து வைங்க சொல்றீங்க? எங்களுக்கு இது விட்ட யாரும் வழி இல்லம்மா. அதுக்காக ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? எனக்கு இது விட்ட யாரும் இல்லம்மா. தனியா வாழுங்க, பொண்ணு இருக்குல்ல. பொண்ணு எந்த பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்ட்டு யாரு? அப்பாவும் அம்மாவும் செத்தேன் வாங்கி கூட செத்துரு அது அது இந்த கோவத்துல சொல்லியிருக்காங்க. கோவத்துல முந்தியே பத்தி விட்டாரு. எனக்கு யாரும் இல்லை. இப்ப இந்த ரெண்டு பேருமே செத்துற போல இருக்கு. இல்லைன்னு எங்க 2 கையிலே கொண்டுருங்கம்மா. உங்களுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், வேலை வாய்ப்பு கொடுக்கலாம், அது ஏதாவது பண்ணலாமே தவிர இந்த சின்ன பையனை போய் இப்படி பண்ணறது அநியாயம்பா, ஏத்துக்கவே முடியாது. எனக்கு இது அந்த தாயோட வயிறு எப்படி எரியும்? உங்களுக்கு வழி இல்லைங்கிறதுக்காக அவங்க சின்ன பையனை போய் கூட இருக்கலாமா? எனக்கு யாரும் இல்லம்மா, என்னை சேர்த்து வச்சிருங்க. இல்ல, யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? யாரும் இல்லாதவங்க எல்லாம் எப்படி வாழறாங்க? யாரும் இல்லைங்கிறதுக்காக 18 வயசு பையன் கூட வாழ்வீங்களா? 22 வயசு ஆகுதுமா. உங்களுக்கு என்ன வயசு? எனக்கு 34. யாருக்கு எப்படிம்மா 22 ஒத்து வயசு? வரும்? யாருக்கு 22 வயசு? எனக்கு தான் மேடம் 22 வயசு. சர்டிபிகேட் சர்டிஃபிகேட் இருக்கு, இருக்கு மேடம். ஸ்கூல் சர்டிபிகேட் இருக்கு, எல்லாமே பையனுக்கு தம்பிக்கு 20 வயசு ஆகுது. கேட்டதுக்கு 22. அவன் சொல்லுவான், பெத்தவளுக்குலாம் தெரியும் ஸ்கூல் சர்டிபிகேட் வச்சிருக்கோம், ரேஷன் கார்டு இருக்கு, எல்லாமே ஆதாரமா கொண்டு வந்திருக்கு. இந்த பாருமா, அது ஒத்து வராதுமா. 20 வயசு தான் ஆகுது பையனுக்கு. நீங்க புரிஞ்சுங்க. யாரும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அதுக்காக ஒரு பையனோட வாழ்க்கை கெடுக்கலாம்? யாரெல்லாம் பெத்த தவப்பம் கல் மாதிரி இருக்காரு, தாய் இருக்கு, பிள்ளை தம்பிமார் இருக்கு, இருக்கான், தம்பிமா 2 இருக்கான், இருக்காங்க, பிள்ளை தங்கச்சி இருக்கு, ஊர்ல சித்தப்பா மாதிரி பெரியப்பா மாதிரி எல்லாம் கல் மாதிரி தான் இருக்காங்க. யாரும் இல்லைன்னா இருக்கதான் செஞ்சீங்க. அப்படியே உங்க வயசு தானே கல்யாணம் பண்ணணும். நான் எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் புருஷன் சின்ன வயசுலயே இழந்து 3 பிள்ளைகளை வச்சு வளர்த்து இருக்கதான் செய்யறாளுவ. அவளும் வேற மாப்பிள்ளை இப்படி பச்சை பிள்ளையில கட்டிக்கிட்டு அலைதாளுவ. அவளும் 30 வயசுலயே தாலி எடுத்தா இருக்காளுவ. ஆம்பளை புருஷனை துணை வச்சா வளர்ந்துட்டு இருக்காளுவ. இத பாருங்க, அவங்க சொல்றாங்க தப்புன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க. திட்டாதீங்க, அவங்கள புரிய வைப்போம். இல்ல நம்ம பிள்ளை நம்ம பச்சை பயிலாம் இப்படி நம்ம துடிச்சுக்கிட்டு இருக்கோம். இருங்கம்மா, அவங்க தப்புன்னு அவங்களுக்கே தெரியுது. அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அது சரி பண்ணு. என்னம்மா? எனக்கு அதை விட யாரும் இல்லை. ஊர்லாம் கேள்விப்பட்டு என்ன 100 வருஷமா நான் தனியா தான் இருந்தேம்மா. என் மயதான் என்னை இஷ்டப்பட்டு என்னை இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்ன கையில பேர்ல குத்தி தலையில தட்டி அடிச்சு விட்டுருக்கணும் சொன்னேன். அப்பமா சொன்னேம்மா. அப்படின்னா நான் என்ன செஞ்சேன்னு சொன்னேம்மா, என்ன செத்துருவேன் அப்படின்ட்டு. ஏமா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? உங்க வயசு என்ன? அந்த பையனோட வயசு என்ன? அப்பமா நான் எல்லாமே சொன்னேம்மா. ஒத்துக்க முடியாதுமா, நீங்க சொல்றதை ஏத்துக்கவே முடியல. இல்ல, யாரும் இல்லைங்கிறதுக்காக அவனை கல்யாணம் பண்றேன்னு சொல்றது என்னமா நியாயம்? உங்க சுயநலத்துக்காக ஒரு குடும்பத்தையே வருத்தப்பட வைக்கிறீங்கல்ல, என்ன ஆயிட போறது? உங்களுக்கு வேற என்ன ஹெல்ப் பண்ண சொல்லுங்க, நாங்க வேண்டாம். எங்க 2 சேர்த்து என்னது என்னத்தை கொடுத்துருங்க. நாங்க 2 செத்துறோம். எதுக்குமா சாகணும்? எனக்கு இது வேணாம், வாழ்க்கை வேண்டாம், ஒண்ணுமே வேண்டாமா, நான் செத்துறேன். தப்பான விஷயத்த பண்ணிட்டு சாவேன் சொன்னா என்ன அர்த்தம்? அவங்க பெத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு அவங்க பையன் வேணும்ல. எனக்கு என் பிள்ளை வேணும். நான் அதுக்காச்சுட்டு நான் இவ்வளோ வருஷத்துக்கு வளர்த்து விட்ருக்கேன் கஷ்டப்பட்டு. அது இந்த மாதிரி முறைகடத்தனமாக போய் இருக்கிறதுக்கு நாளைக்கு என் பொட்டை பிள்ளை ஒன்று இருக்க, அது வாழ்க்கையில் பாதிக்கும். அன்னைக்கும் 2 நாள் அந்த இந்த மாதிரி சம்பவப்பட்டு என் பிள்ளை ரோட்டில் நடக்க முடியல, காலேஜ் போக முடியல. இதெல்லாம் எவ்வளவு பின் விளைவுகள் ஏற்படுத்தும் தெரியாது. வருஷத்தை குடிச்சு சாவட்டான்னு அது நிற்கு, அது வாழ்க்கையில பாதிக்கும். பாதி ஒருத்தர் வாழ்க்கையோட போகுது, 3 பேர் வாழ்க்கையும் பாதிக்கு. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? நான் இதுக்காக என் பிள்ளைகளுக்காச்சுட்டு நான் உயிர் வச்சுக்கிட்டு நான் அலைவேன். 3 பிள்ளைகளுக்காச்சுட்டு என் பிள்ளை தப்பா முழிக்கான் அப்படின்னு வீட்டுக்குள்ள விரட்டி விடணும், இல்லைன்னா என் கிட்ட சொல்லணும்.
உங்க பிள்ளைய கூட்டு போங்க அப்படியே தட்டி அந்த மாதிரி வைங்க சொன்னான்னா அதுக்கு நீங்களே பார்த்து பிறகு- வீட்டுல சொல்லி வேற ஒரு பையனை அவனுக்கு வயசுக்கு கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி வீட்டுல பேசணும். பெத்தவங்க என்னமோ சரி கல் மாதிரி தானே இருக்காங்க. ஒரு வார்த்தை எதுவுமே எனக்கு தெரியாது மேடம். ஊருக்கு தெரிஞ்சுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. தாய் தப்பம் உயிரோட தான் மேடம் இருக்காங்க ஊர்ல. கடைக்கு கூட்டு போனவன் சொல்லல. கடை கூட்டு போச்சு கடைக்குன்னு ஒருத்தர் நம்பி விடுறான். அவனுக்கு உயிர் நம்ம தெரியுதுன்னா அவன் சொந்தக்காரங்க கொடுத்து- தான் வீட்லயா விட்டீங்க? ஆமா அவங்க அப்பா தப்புறாங்க. அம்மா தம்பி எல்லாம் எல்லாம் ஒரே இடத்துல. மொத்தமா இருந்த இடம் தான். வேலைக்கு போனாதான் இந்த வேலைக்கு போனதுதான் பையன். இது அவனா தனியா வந்திருந்தா தப்பு என் பிள்ளை மேல. கடைக்குன்னு கூட்டு போய் இல்லம்மா, இந்த மாதிரி எங்க செஞ்சுட்டியா? வீட்டுக்கு யாருக்கும் கொலை பண்ண சத்தியமா அர்த்தம் அது. தெரியாதும்மா. பிள்ளைய கூட்டு போய் கொலை பண்ண ஆனா சொல்றேன், எங்க அர்த்தம். வீட்டுக்கு யாருக்கும் தெரியுமா? தெரியாது. பிள்ளைய கூட்டிட்டு போய் உயிரோட கொலை பண்ண மாதிரி அர்த்தம் அது. எங்க வீட்டுக்கு யாருக்கும் சரி தெரியாது. பாருமா, ஏதா ஒரு நியாயம் சொல்லு பிரேமா, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். ஒரு நியாயம் சொல்லுமா. மேடம் கடை வீடு எல்லாம் ஒரே இடம். எப்படி ஒருத்தருக்கு தெரியாம இருக்கும்? வீட்டுல எப்படி தெரியாம இருக்கும் மேடம்? உங்களுக்கு தெரியாதுங்களா அது முறை தவறைய விஷயம்னு? ஹலோ, சொல்லுங்க. பிரேமாவோட அப்பா பேசுறீங்களா? ஆமாங்க, நீங்க யார் பேசுறீங்க? வணக்கங்க, நான் ஜி தமிழ்ல இருந்து பேசுறேன். சொல்வதெல்லாம் உண்மை. ஆ உங்க பொண்ணு இங்க வந்திருக்காங்க, சரிங்க. பிரேமா. சரி சொல்லுங்க. அந்த பொண்ணு கூட அந்த பையனும் வந்திருக்காரு. சரிங்க. அந்த பையனோட அம்மாவும் அண்ணனும் வந்திருக்காங்க. சரி. உங்க பொண்ணு செஞ்சது தப்பு இல்லைங்களா? நம்ம வயசு இருந்தாலும் அது இருக்குது, ரெண்டு பேரும் தப்பு. பாதி வயசுல இருக்கிற பையனை கல்யாணம் பண்ணலாமா? பாதி ரெண்டு பேரும் ஞாபகம் இருக்கு. என்னுடைய கருத்து வந்து ரெண்டு பேரும் தப்பு. இப்ப என்ன பண்ணலாங்கிறீங்க? நீங்க என்ன முடிவு எடுக்கோ அதை முடிங்க. நான் அதை பத்தி நான் சொல்ல மாட்டேன். இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க சரியான முடிவு எதா இருக்கும்? பண்றது நீங்க அது இருக்கீங்களா, பெரிய ஆளுக்கு இருக்கீங்களா, அது என்ன முடிவா ரெண்டு பேரும் கேட்க முடிவு பண்ணுங்க. இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்க எது சரியான முடிவா இருக்கும்? முடிவு வந்து நான் ரெண்டு பேரும் தவறு. ம், ரெண்டு பேரும் தவறு. இது வயசுக்கு இருந்தாலும் அவன் இள வயசு, இவனும் வந்து அவனை கூட்டு விட அவனும் இணைஞ்சிருக்க கூடாது. ம். ரெண்டு பேரும் மேல தப்பு இருக்கு. அதனால நீங்க என்ன முடிவு எடுப்பது எடுங்க. இல்ல, என்ன முடிவு எடுக்கலாங்கிறீங்க? ஒரு ஆள் மேல தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல, ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்காங்க. ஆமா, எது சரியான விஷயம்? என்ன பண்ணணும் இப்ப நம்ம? அது நீங்க பெரிய ஆளுக்கு நீங்க என்ன செய்யறோம் அது ரெண்டு வாட்டி கேட்டு முடிவு பண்ணிடுங்க. இல்ல, இப்படி சேர்ந்து வாழ்ந்தா ஊரு பக்கம் என்ன பேசுவாங்க? அது தப்பா தான் பேசுவாங்க. நானே தப்பா தான் பேசுவேன். அவங்க பிரிஞ்சு போறதுதான் சரி இல்லையா? ஆமா, அப்புறம் இவங்க முதல்ல செய்திருக்கலாம். அப்புறம் எங்க தேசம் தட்டாமடம் தேசம் நான் முதல்ல என்னெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சு எடுத்து நல்லா சொன்னாங்க. அங்க இருந்தா அவங்க பையன் ஒரு சொந்தக்கார பையன் போட்டாங்க. இந்த மாதிரி 5 மணி பேசிருக்கேன், இவங்க ரொக்க படம் பேசிருக்கேன், நீ பேசுறாங்க. நான் அதை பத்தி எடுக்கல, நானும் அதை கவனிக்கல. அவங்க போட்டு எல்லாம் கொடுத்து எல்லாம் அனுப்பி சரி, வச்சோம்மா. அப்ப பிரிஞ்சு போறதுதான் சரின்னு நினைக்கிறீங்க? இல்லங்க, அது அவங்ககிட்ட கேட்கறது. ரெண்டு பேர்ட்டும் கேட்கறாங்க. ரெண்டு பேரும் இல்ல, உங்க முடிவு என்னது? நீங்க என்ன சரியான முடிவுன்னு நினைக்கிறீங்க? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல குழிக்குள்ள போட்டு முக்க வேண்டியா? சரிங்க, நன்றிங்க. உங்க அப்பா என்ன சொல்றாரு பாத்தியா? ஆமா, இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு வயசு இருக்கு, நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு. உங்க பொண்ணை பார்த்துட்டு நீங்க பேசாம இருக்கலாம்ல. இல்லைன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒருத்தரை பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். அப்ப என் உடம்புல வச்சு பேசி கையெழுத்து வாங்கி நல்ல மாதிரி போண்டு அனுப்பிவிட்டு. ஆமா, அனுப்பி விட்டாவ யார வழி அனுப்பி உடம்பு தாயா வச்சுமா. அனுப்பி விடுவா. என்ன பெண் பேசி கையெழுத்து வாங்கி- இல்லம்மா, அந்த நிலத்துக்கும் உனக்கும் எந்த பிரச்சனை இல்ல. ஐட்டும் கேட்டு பாருங்க. நான் போய் எந்த நிலம்? அவளுக்கு வீட்டுல ஒரு இருக்கிறாவுல அந்த நிலத்தை வீடு இருக்குல்ல, வீடு கடைசியில வந்து எங்க பாட்டி இருக்கிறாவ. பாட்டி எல்லாரும் சேர்ந்து ஃபேமிலில எல்லாம் வைக்கல் வச்சு ஒரு ஆளு கூப்பிட்டு வந்து எல்லாம் கையெழுத்து வாங்கிட்டு, நீ என் மகளுக்கு 5 பவுன் நகை போட்டுறணும், கல்யாண செலவும் பாத்துறணும் அப்படின்னு சொன்னதை எல்லாம் கையெழுத்து வாங்கி இப்ப தட்டாமட்டு பொலிசு போய் அவர் சொன்னார், நீங்க போங்கம்மா, இப்ப எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பொலிசுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கு பிறகு தான் இதெல்லாம் சேர்ந்து முடிச்சு வச்சாமா. அதுக்கு பிறகு போல மேடம். நாங்க என்னமா தலையிட்டு இல்ல, நாங்க வச்சாங்க. வாங்கவும் இல்ல, எங்களுக்கு இது தெரியும். யாரு கதை கட்டுறாங்களா? பார்க்கவும் இல்ல, எடுக்கவும் இல்ல. எப்படி நாங்க எப்படி அனுப்புவோம்? உடம்புடிக்கு போனா எப்படி நாங்க பெத்த தாய் நான் உடம்புடி இல்லைன்னு கேட்டு பாருங்க. பெத்த தாய் எப்படி நான் அனுப்புவேன்? அப்படி எனக்கு தெரியவே செய்யாது. இப்ப நான் எப்படி அனுப்புவேன்? பாட்டி எல்லாருமே பாம்பு கையெழுத்து வாங்கி இப்ப 20 நாளா இருந்தா வாயிட்டானு கேட்டு பாருங்க. உங்க பையன் மாதிரி இருக்காமா? வாயிட்டா எல்லாம் எல்லாம் என்னமா சொல்லி பேசுறீங்க? அது எப்படி சொத்து மேடம் ஊர்ல அது இருந்து அனுப்புவாங்க? ஊர்ல ஊருக்கே இருந்து எப்படி வரல. அனுப்புவாங்க? ஊருக்குள்ள வரல. ஊர்ல விசாரிச்சு பாருங்க தம்பியை ஊர்ல பத்தி. வேணா விசாரிச்சு பாருங்க மேடம். இது பாருங்க, உங்களால தனியா வாழ முடியலன்னா ஒவ்வொருத்தரால முடியாது. ஒரு வாழ்க்கை துணை தேவைப்படும். அந்த டைம்ல நீங்க அதுக்கேத்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும்.
அதுக்கு உண்மைம்மா நான் அதெல்லாம் கையெழுத்து வாங்கி தண்ணி விட்டாங்கம்மா இப்படி போய் சொல்றாங்க சத்தியமா சொல்றேன் என் மேல எங்க எனக்கு அம்மா நீங்களே ஊர்ல சொல்லுங்கம்மா அது மேடம். நடைமுறைக்கு சரிப்பட்டு வருமா? தயவு செஞ்சு விட்டுடுங்க ப்ளீஸ். என்ன ஒண்ணு முடியாம இல்லைன்னா எங்க ரெண்டுத்தையும் கொண்டுருங்க. என்ன வந்து என்ன கேட்டுங்க இல்லைன்னா எங்களை கொண்டுருங்க. எனக்கு என் தம்பி வேணுமே. எனக்கு எங்க அப்ப எங்க நீங்க இன்னைக்கு அழுவே நாளைக்கு என் தம்பி வாழ்க்கை பூரா இருப்பான் வச்சு காப்பாற்ற முடியுமோ? கொஞ்சம் போனா ஒரு 6 மாசம் இருப்பியா? அதை விட்டா இன்னொரு 1 வருஷம் இருப்பா. அதுக்கப்புறம் என் தம்பிலாம் போவான், என் தம்பி வாழ்க்கை தெரிஞ்சு போவோம். இப்பவுமே அவன் செத்துக்கிட்டு தான் இருக்கான். இப்பவுமே உங்க இடத்துல செத்துக்கிட்டு தான் இருக்கான். உள்ளம்மா சத்தியமா ஏன்ட அது சந்தோஷமா எப்படி இருக்கா? 40 வயசு கிழவி கூட 20 வயசு பையன் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? தெரியாதோ பெரிய மனுஷன் எதுக்கு பார்த்து கட்டிக்காங்கன்ட்டு தரம் கண்டு எதுக்கு கட்டி வைக்காங்க? இல்லைன்னா உங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஆளை பார்த்து நீங்க உங்க அப்பா அம்மா சொல்லி கல்யாணம் பண்ணிக்கணும். கடைக்கு வேலைக்கு விட்டவன்ட்டு சின்ன பையனை வெட்டி இது பண்ணீங்கன்னா இந்த வகையிலயும் இத வந்து 2 விஷயம். ஒண்ணு வயசு தாண்டின காதல், இன்னொன்னு உங்க கடையில வேலை செய்யறது பையன். நீங்க எப்படி தாயா நடந்துக்கணும்ல? அப்படித்தானே நீங்க உங்களை பார்த்தா அவன் தாய் மாதிரி பார்க்கணும். அவன் தெரியாத வயசு அறியாத வயசு ஏதோ தப்பான்னு நீங்கள கண்டிக்கணும். நீங்களாம் சொல்லணும் அவங்க அம்மாவை கூப்பிட்டு பையன் தப்பா நடந்துக்கிறா நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கன்னு. அதை விட்டு கல்யாணம் பண்ணிருக்கீங்க என்னம்மா நீங்க? விடுவாங்கன்னு சொல்லி தான் நாங்க அனுப்பணும். இப்படி பண்ணுவோம்னு நம்ம நினைச்சோம். கல்யாணம் எங்க வச்சு பண்ணீங்க? கோயில் எந்த கோயில்ல? இந்த போலீஸ்ல சும்மாலாம் தாலி கட்ட முடியாது. அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல சம்மதம் இல்லாம அங்கெல்லாம் விசாரிச்சாச்சு. கன்ஃபார்மா கோயில்ல வச்சு பண்ணீங்க? கோயில் வச்சுதான் கோயில்ல வச்சு சும்மா யாரும் தாலி கட்ட முடியாது. கோயில் பேரை கெடுக்குது. கோயில இருந்து கட்டிருப்பேன். எப்படி அந்த வேப்ப மரத்துல கட்டின தாலியை கவுத்துக்கன்னு கட்டிருப்பான். அதனால கோயில் உள்ளெல்லாம் வச்சு கட்ட மாட்டாங்க. கோயில்ல கடற்கரை வாரத்துல அந்த கோயில் முன்ன வச்சு தாலி குழந்தை பிறகுன்னு சொல்லி கட்ட தாலி வர போலீஸ் கட்டுவாங்க மேடம். அது யாருக்கும் தெரியாம சம்மதம் கட்டினா இல்லாம அதுவும் நியாயமா காலத்துல கட்டின தாலி கிடையாது. எந்த கோயில்? குலசேமா பேசலாம் எங்க இருக்கு? தசரா அர்த்தம் தசரா போடுறாரு. கோயில் பேரை கெடுத்துறாங்க. முத்தாரம்மன் கோயிலா? கன்ஃபார்மா தெரியுமா? ஆமா அங்கதாங்க. இது கோயிலா? கோயில் வச்சு கட்டியிருந்தோம். இது வீட்டுல கோயிலா? இல்ல எத்தனை வாட்டி தாலி கட்டுவீங்க? வீட்லயும் கட்டியிருந்தோம் கொலையிலும் கட்டியிருந்தோம். ஏன் 2 வாட்டி தாலி கட்டுவாங்களா? அங்க தங்கத்துல கட்டியிருந்தோமா வீட்டுல. கோயில இருந்து மஞ்சள் கயிறுல கட்டியிருந்தோமா. வீட்டுல எதையோ கட்டியிருக்காங்க. இல்லம்மா தங்கத்துல கட்டியிருந்தோம். தங்கச்சேரியில தான் யாருக்கும் கழுத்து கிடக்க. அப்ப அதே பச்சையா போய் சொல்லணும். அது முத கட்டின தாலி. அப்படி கழுத்து தான் கிடக்கு. அவன டைவர்ஸே பண்ணல. தம்பிகாரன் கல்யாணம் பாருங்க. பத்திரிக்கை போட்டிருக்கு, பேர் போட்டிருக்கு. வீட்டுல ஒரு ரூம்ல தாலி கட்டுற மாதிரி ஒரு போட்டோ. அது எப்படி 2 தாலி கட்டுவாங்க? இல்லம்மா நெருக்குல இது வந்து நான் இது இப்போ பாதுகாப்பு போட்டிருந்தேம்மா. நெருக்குல இது பாதுகாப்பு போட்டிருந்தேன். எங்க வீட்டுக்காரர் அவர் வந்து எல்லாமே கலைச்சிட்டு போயிட்டாரு. அது கலைச்சிட்டு போன பிறகு இது பாதுகாப்பு போட்டதான். அப்ப இது வந்து பொட்டை பிள்ளைக்கு முந்தி வீட்டுல இருக்கும் போட்டுக்குவேன். இது வந்து அந்த கட்டினாவ. நீங்க செஞ்சது நியாயமாமா? நீங்க செஞ்சது நியாயமா? எத்தனை வாட்டி நான் கேட்டேன் எங்க கல்யாணம் பண்ணீங்கன்னு. அப்ப சொல்லிருக்கலாம்ல. 2 இடத்துல கட்டணும். வீட்டுல தங்கத்துல தாலி கட்டணும், கோவில்ல மஞ்சள் கயிறு கட்டணும், அப்புறம் இன்னொரு இடத்துல வெள்ளியில கட்டணும் சொல்லிருக்கலாம்ல. இல்லம்மா வீட்டுல கட்டினது சொல்லண்டாம் அப்படின்னாவ. யாரு சொன்னாங்க? அப்ப வீட்டுல ஒரு நெருக்கடி கொடுத்து அந்த பையனை தாலி கட்ட சொல்லிருக்கீங்க. சத்தியமா நாங்க நெருக்கடி கொடுத்து தரலாமா. கொஞ்சம் நேரம் முன்னால என்ன சொன்னீங்க? முத்து சொன்னா சொன்னீங்க. ஆமா கோயிலையும் தாலி கட்டியிருந்தோம், வீட்லயும் தாலி கட்டியிருந்தோம். அது எப்படிமா? இல்லம்மா இது வந்து இதுல இருந்து தங்கத்துல கட்டியிருந்தோம். முதல்ல சொல்ல வேண்டியதுதானே? அந்த இது கோயில்ல இருந்து கட்டணுமா? அது சொல்ல வேண்டியதுதானே? ஒருக்கா கட்டினதான் சொல்லணும். யாரு சொல்ல சொன்னா? அப்ப வீட்டுல கட்டது சொல்ல தெரியக்கூடாது. வீட்டுல கட்டின வேண்டாம். அதுல கோயில் கட்டினது வந்து சொல்லுங்க அப்படின்னா கோயில் கட்டினது வந்து சொன்னோம். முத்து சொல்ல சொன்னா சொல்றீங்கல்ல. இப்ப உங்களை அறியாமே தெரியறது இல்ல. அவன் சின்ன பையன் தான் உங்களுக்கு தெரியுது. கோயில்ல போய் முத்தாரம்மன் கோயில்ல போய் தாலி கட்டணும்னு வேற போய். இல்லம்மா அங்க ஒரு ஐயா அம்மா ஒரு அம்மா கிளி வச்சுட்டு இருக்குமா. அங்க அந்த அம்மா முன்னாடி தாலி கட்டிருக்கோம். கோயில் முன்னாடி தாலி கட்டவே முடியாது. கட்டினா கடற்கரை வாரத்துல கிடக்குற மரத்துல கிடக்கிறதான எடுத்து கட்டிடுவாங்க. கட்டினா உண்டு முட்டாளுங்க நினைச்சிட்டு சத்தியமா நான் தாலி அங்க கட்டினது சுத்து வட்டாலும் கட்ட முடியாது. அதுவும் இந்த போட்டோல தாலி கட்டினது கூட இல்ல, கை எப்படி வச்சிருக்காரு அவ்வளவுதான். இன்னொன்னு சொன்னாங்க, கோயில்ல வந்து கயிறு கட்டினாரு, வீட்டுல வந்து தங்கத்தால கட்டினாங்க சொல்றாங்க. ஆனா வீட்டுல கட்டின தாலி கழுத்துல வந்து மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்கு. தங்கத்துல தாலி எல்லாம் இல்ல. தங்கத்துல போட்டிருந்தோம் இல்ல, இதுல மஞ்சள் கயிறு மட்டும்தான் இருக்கு.
கை வச்சு மறைச்சு இதை பாருங்க கை வச்சு அந்த மறைச்சிருந்தாவில் அது கொலிக்க இருந்து போட்டிருந்துன்னா இது தாலி கட்டுற மாதிரி போஸ். தாலி கட்டுறது கூட கிடையாது, ஜஸ்ட் தாலி கட்டுற மாதிரி போஸ் பண்ணியிருக்காங்க. தாலி கட்டிட்டு தான் அதை சாம்பர் அதுக்கப்புறம் எடுத்து வந்து அதுக்கு தாலி கட்டியிருந்து அந்த கட்டிட்டு தான் அதுக்கப்புறம் எடுத்து வந்து வெறும் மஞ்சள் கயிறு தானே இருக்குல்ல? மஞ்சள் கயிறுமா நான் ஒருக்க கீழே கட்டியிருந்தோமா பாருங்க. இதுல வீட்டுல இருந்து கொஞ்சம் கட்டியிருந்தோமா அதுக்கு பிறகு கோயில இருந்து கட்டுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா சொன்னிச்சுன்னு அந்த இதுல இருந்து மாதிரி 2 3 முடிச்சு போட்டு தள்ளிங்க தங்கையத்தையும் கட்டியிருந்து தள்ளியும் கட்டியிருக்கு. இது இப்போ வீட்டுல இருந்து கட்டியிருந்து நம்ம கொலசையில வச்சு கட்டியிருந்தோமா. இது இந்த போட்டோல வெறும் மஞ்சள் கயிறு மட்டும் இருக்கு. அடுத்த போட்டோல அந்த பையன் தாலி கட்டுற மாதிரி போஸ் கொடுத்துருக்கான், சும்மா ஆதாரத்துக்காக. இந்த அம்மாவே பண்ண சொல்லியிருக்காங்க. இவன் மிரட்ட கிட்ட சொல்லிருக்கா, அதான் எல்லாம் சொல்லிட்டானே. இவன் தான் மிரட்டி கட்ட சொன்னாலும் எல்லாம் சொல்லி போட்டோ தெளிவா சொல்றதுப்பா, போட்டோ தெளிவா சொல்ல எல்லாம் சொல்லி அழுதுட்டான். இல்ல இது என்னன்னா இவங்க அதுதான் மிரட்டி எல்லாம் செய்ய வச்சிருக்கா. அது நல்லா கிளியரா தெரியுது. அதான் எல்லாம் சொல்லி அழுதுட்டானே. எப்பவுமே ஃபோன் பேசிட்டு இருப்பேன் மேடம். ஏன்னா நான் டவுட்ல தான் பார்த்தேன், அந்த பொண்ணு உண்மையதான் சொல்றான்னு நினைச்சேன். ஆனா போட்டோல கிளியரா தெரியுது. அதுக்கு தான் மறுபடியும் கேட்டோம், செய்ய வச்சிருக்கா எங்க கல்யாணம் தாலி கட்டினீங்கன்னு. அங்கேயே போய் உண்மையான மறுபடியும் அவனும் நல்லா சந்தோஷமா வாழுதாவ. அப்பகாரையும் ஊர்ல வந்து சொல்லிட்டு வந்திருக்கான் அங்க சத்தம் போட்டதுக்கு. அவைய 2 நாள் சந்தோஷமா எல்லாம் சேர்ந்து இருந்தானே செஞ்சிருக்கிய அந்த பையல. நீங்க உள்ள இருங்க கொஞ்ச நேரம். என் பிள்ளையோட போனாதான் என் போட்ட பிள்ளை உயிரை நான் பார்க்க முடியும். அந்த பிள்ளை அப்படி இருக்காங்க நிலைமையில. நல்லா உட்காரு. என்னப்பா வயசு உனக்கு? 22 மேடம். உங்க அண்ணனுக்கு 22. ஒரு வயசு தான் இப்போ எனக்கு. அப்ப எப்படி 22 ஆகும் உனக்கு? அவனுக்கு 23 வயசு இருக்கும் மேடம். 2 வயசு கலைவன். சும்மா சொன்னாங்க மேடம். சர்டிஃபிகேட் இருக்கே, படிச்ச சர்டிஃபிகேட். எங்க கல்யாணம் பண்ணீங்க? கோயில்ல மேடம். எந்த கோயில்? ஊர்ல குலசேரப்பட்டினம். என்ன கோயில்? என்ன கோயில்? உத்தரமங்கலம். என்ன தாலி கட்டினீங்க? மஞ்சள் கயிறு. மஞ்சள் கயிறு. அவங்க எல்லாம் உண்மையை சொல்லிட்டாங்க. தங்கத்தை தான் கேட்கணும். அவங்க தாலி தான் கேட்கணும். தங்க தாலி கோயிலில் கட்டினீங்க. ஏன் போய் சொன்னீங்க மஞ்சள் கயிறுன்னு? அதையும் தான் இதையும் கட்டணும். கோயிலில் என்ன கட்டினீங்க? கோயிலில் வந்து தாலி கட்டணும் மேடம். என்ன தாலி கட்டினீங்க? மஞ்சள் 2மே கட்டணும் மேடம். கோயிலில் என்ன தாலி கட்டினீங்க? அவங்க சொல்லிட்டாங்க. கோயிலில் தங்க தாலி கட்டணும் மேடம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இப்போ. வேற எங்க தாலி கட்டினீங்க? வேற அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும். என்ன தாலி கட்டினீங்க? மேடம் வீட்டில் தான் கல்யாணம் பண்ண வருவேன். கோயிலில் பக்கத்தில். கோயிலில் வந்து மஞ்சள் தாலி கட்டணும், வீட்டில் வந்து தங்க தாலி கட்டணும். இல்லையே, கோயிலில் தங்க தாலியே சொன்னீங்க. ஏங்க கோயிலில் கட்டலாம், உங்கள் வீட்டுக்காரங்க உங்கள் வீட்டில் வச்சு தான் கல்யாணம் பண்ணணும். கோயிலில் கட்டல போய் தானே. அப்போ எதுக்கு இப்படி போய் சொல்லுறீங்க? உண்மை என்னது? யாருக்கும் பயப்பட வேண்டாம், நடந்த உண்மையை சொல்லு, அவ்வளோதான். உண்மையை மட்டும் பேசு. ஆமா, வெளியே இருங்கம்மா. எல்லா விஷயம் தோண்டி துருவியாச்சு. இப்போ நீங்க உங்க வாழ்க்கைக்காக தான் பேசுறோம். உண்மையை பேசுங்க, உண்மையை மட்டும் பேசுங்க. உண்மை நீங்க பேசாம இருங்க தம்பி, அவரே சொல்லுவார். ஆனா போ சொல்லவா? இருக்கட்டுமா? போட்டுமா? சரி போப்பா. சொல்லு மேடம். அவங்க வீட்டில் தான் கல்யாணம் பண்ணணும். எங்கள் ஊரில் வந்தால் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வீட்டிலேயே கல்யாணம் பண்ணி அதுக்காக தான் ஊருக்கு கூப்பிட்டு வந்தால் வந்துடுங்க. என்ன கல்யாணம் பண்ணீங்க? ஏங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க? அவங்க வீட்டில் அவங்க
தம்பி ஒய்ஃபு தான் கல்யாணம் பண்ணிச்சாங்க. ம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணிச்சாங்க. யாரு அவங்க தம்பி ஒய்ஃப். அங்கே யாரும் இல்லையா ஃபோட்டோவில்? இல்லை அவங்க ஃபோட்டோ எடுத்து கல்யாணம்னா சாட்சி இருக்கணும், இல்லைன்னா கல்யாணம் செல்லாது. சாட்சி இல்லாமல் கல்யாணம் செல்லாது. யாரை வேணும் நான் கல்யாணம் பண்ணோம் சொன்னால் செல்லுமா? அது செல்லாது. மிரட்டினாங்களா அவங்கள? மிரட்டல. அப்புறம் நானாக தான் கல்யாணம் பண்ணேன். அவங்க வீட்டுக்கு இதுக்கு எதுவும் சம்மந்தமே கிடையாது மேடம். நான் உண்மையாக சொல்கிறேன் மேடம். அவங்க அந்த பொண்ணு வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கு. இல்லை நான் அவங்க அப்பா ரெடியாக இருக்காங்க வீட்டுக்கு கூப்பிட்டு. அவங்கள விட்றது மனசு இல்லை மேடம். ஏன்? இல்லை அவங்கள நான் 2 வருஷமா நான் லவ் பண்ணிட்டு தான் மேடம். 8 மாதம் தான் ஆச்சு வேலைக்கே சேர்ந்து. இல்லை நான் இப்போ போனது 8 மாதம் மேடம். இவங்களை பார்க்குறக்காண்டி தான் நான் 2வது போனது. முதல்ல அவங்க கடையில் சண்டை போட்டு வந்துட்டேன் மேடம். அதுக்கப்புறம் நான் அவங்க கடைக்கு இவங்களை பார்க்குறக்காண்டி அவங்க கடைக்கே போனேன். எல்லாம் போயிருக்கே மாட்டேன் மேடம். எங்கள் வீட்டில் சொன்னாங்க எதுக்கு அந்த கடைக்கு 2வது போகிறான்னு கேட்டாங்க. நான் போய் முடிவு சொன்னேன் மேடம். அவங்க கூட தான் இருக்க முடியும் என்னால். அவங்க பொண்ணு வயசு என்ன தெரியுமா? தெரியும் மேடம். எவ்வளோ? இல்லை எத்தனை வயசாக இருந்தாலும் நான் அவங்க கூட தான். எத்தனை வயசு? உன் அப்பா கூப்பிடுமா? ம் இல்லை எப்போவுமே நான் நல்லா என் கூட தான் இருக்கும் மேடம். அவங்க உன்னை எப்படி கூப்பிடும்? அண்ணன் கூப்பிடுமா அப்பா கூப்பிடுமா? அவன் செல்லத்துக்கு ஏன்ப்பா அப்பாவும் சொல்லணும். அப்பாவா? இல்லை ஏன்ப்பா அப்படின்னு சொல்லணும். இல்லைன்னா அண்ணன் கூப்பிடும். எப்படினாலும் கூப்பிடும் மேடம். இல்லை அண்ணன் தான் சொல்லணும். இல்லைன்னா ஏன்ப்பா எதுக்குப்பா அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பேசணும். சாப்பிட்டீங்களா வாங்கலாம் எல்லாம் கேட்பாங்க மேடம். அண்ணன் தானே சொல்லும். இல்லை அவங்க அண்ணன் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனால் பேசும்போதெல்லாம் நல்லா. இதெல்லாம் நடைமுறைக்கு சரி வருமா? இந்த விளையாட்டா வாழ்க்கை? என்ன வயசு உனக்கு? தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. என்ன வகையில உனக்கு சப்போர்ட் பண்ணுறது? நாங்க எப்படி சப்போர்ட் பண்ணுறது? நல்லா வாழணும்னு ஆசை இல்லையாப்பா உனக்கு? ஆசை இருக்குல்ல? இது எதுக்கு அந்த காலத்துல இருந்து எதுக்கு ஒரு சில இதெல்லாம் வச்சிருக்காங்க? இப்படி வாழ்ந்தா இப்படி இருந்தா நல்லா வாழலாம்னு ஏன் சொல்றாங்க? அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க மேடம். நீ வேற ஒரே வயசுல இருந்த கணவனும் மனைவி ஒரே வயசுல இருந்தாலே மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். 20 வயசு மேல இருக்கிறது லேடி எப்படி நீ மேனேஜ் பண்ணுவேன்? இல்லை அவங்க வேண்டாம்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள கூப்பிட்டு மேடம். அவங்க வேண்டாம். உனக்கு என்ன பிளான்? இல்லை நான் அப்படி கழட்டி விட பிளான்ல நமக்கு ஐடியாலாம் கிடையாது. அப்புறம் எவ்வளவு நாள் கூட இருப்ப நீ? நான் கடைசி வரையும் இருப்பேன். அதெல்லாம் சும்மா. இல்லை அது உண்மை இருப்பேன் மேடம். சரி அதெல்லாம் எதுக்கு ஆம்பளை விட பொம்பளைக்கு கொஞ்சம் வயசு கம்மியா கல்யாணம் பண்ண சொல்றாங்க? பல விஷயம் இருக்குதுல. அதெல்லாம் யோசிக்காம நான் கடைசி வரை இருப்பேன்னு சொன்னா அர்த்தம் கட்டத்தனமா பேசுறேன். உனக்கு அதுக்கான வயசு இல்லை. என்ன நடக்கும்? உனக்கு கல்யாண வயசே கிடையாது. இல்ல 20 வயசுல என்ன கல்யாணம் கேக்குது? ஜாலியா இரு, வேலைக்கு போ, சினிமாக்கு போ, சம்பாதிச்சு வீட்டுல கொண்டு வந்து கூடு, நல்லா ஜாலியா ஃப்ரீயா இரு, அம்மாவை பார்த்துக்கோ, அம்மா கூட போய் இரு, அம்மாட்ட சமைச்சு போட சொல்லு, அம்மா கையால நல்லா சாப்பிடு, நல்லா வயசு பசங்க மாதிரி ஜாலியா இரு. அதை விட்டுட்டு தேவையில்லாம 20 வயசுல போய் பெரிய பொம்பளை கல்யாணம் பண்ணி இதெல்லாம் தேவையா உனக்கு? வாழ்க்கையை கெடுத்துக்காதப்பா. சின்ன பையன் நீ. எவ்வளவோ இருக்கு, நல்லா என்னெல்லாம் இருக்கு பண்ணறதுக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உன் பேர் என்ன? முத்து மேடம். முத்து, என்னென்ன இருக்கு தெரியுமா பண்ணறதுக்கு? சின்ன பையன் நீ, என்னெல்லாம் இருக்கு. உன் மைண்ட் எதுலெல்லாம் செலுத்தலாம். உன் கூட படிச்ச பசங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வேலை செஞ்சுதான் இருக்காங்க. யாராவது இந்த மாதிரி பண்ணாங்களா? இல்லைல்ல. நல்லா வாழணும்னு உனக்கு ஆசை இல்லையா கண்ணா? நான் உன்னை நீ செஞ்சது பெரிய கொடுமை எல்லாம் சொல்லலை. நீ விழுந்துட்ட ஸ்லிப் ஆகி. எதுக்கு? உனக்காக தான் பேசிட்டு இருக்கோம். நீ சின்ன பையன், நீ நல்லா வாழணும்னு எங்களுக்கு எல்லாம் ஆசை. உங்க அம்மாவுக்கு எவ்வளவு ஆசை இருக்கும் புரியுதா நான் சொல்றது? சந்தோஷமா இருக்க வேண்டாமா? வாழ்க்கை நல்லா சிறப்பா இருக்க வேண்டாமா? அந்த அம்மாவை பத்தி கவலையெல்லாம் படாதே, பாத்துக்கிறோம். அவங்களுக்கு குடும்பம் இருக்கு, அவங்க வசதியா தான் இருக்காங்க, அப்பா அம்மா இருக்காங்க, உங்களுக்கு ஒரு புள்ள இருக்கு, அந்த புள்ளைய பார்க்கணும். அது இப்போ இன்னும் 5-6 வருஷத்துல அது பெரிய பொண்ணாயிடும், அது கல்யாணம் பண்ணி வைக்கணும். அவங்களுக்கு எவ்வளோ வேலை கிடக்கு. அவங்க அப்பாட்ட நாங்கள் பேசிட்டோம். இது ஓகே, நடந்து போச்சு.
விட்டுடுங்க. நான் அவங்களையும் குறை சொல்ல, உங்களையும் குறை சொல்ல. ஆனால் இது நடைமுறைக்கு சரிப்பட்டு வராது. விலகிடு, உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பி. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோம். நீ உங்கள் அம்மாவோட போயிரு, வேற வேலை தேடு. சரியா? அதுதான் உனக்கு நல்லது. தேவையில்லாமல் சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் போய் விழாதே தம்பி. நல்லா முறைப்படி கல்யாணம் பண்ணாலே இந்த காலத்தில் குடும்பத்தை பார்க்கறது, சந்தோஷமா சேர்ந்து வாழறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதுல நீ இப்படியெல்லாம் பிரச்சனை பண்ணி வச்சினியா இப்படி? தம்பிக்கு தெரியும்பா, அவன் நல்ல புத்திசாலி பையன், நல்ல பையன் அவன். நீங்க தான் பாத்துக்காம விட்டீங்க. நல்லாதான் மேடம் பார்த்துருந்தான். நீ குத்தி காமிக்காதீங்க அவனை. அவனை குத்தி ஒரு ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் வயசு அது. அவனை தேடி சரி, தம்பி பக்கத்துல போய் உட்காருங்க. எவ்வளவு அழகான ஃபேமிலி உங்களுது. மேடம் தங்கச்சி கல்யாணம் பண்ணோம்ல, அண்ணனா இருந்து நீங்க 2 பேரும் நல்ல ஆம்பளை பசங்க 2 பேர் இருக்கீங்க. தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் பண்ணோம்? சிறப்பா நல்லா படிக்க வைக்கணும்ல தங்கச்சிய. நல்லா படிக்க வச்சு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கெட்டி கொடுக்கணும். சரியா? அதுல கான்சென்ட்ரேட் பண்ணு. பரவாயில்லப்பா, ஒரு தப்பு நடந்தது, அது பரவாயில்ல. அது ஒரு பெரிய இதான் நினைச்சுக்காதே. இந்த வயசுல தவறுகள் நடக்கிறது உண்டு. ஏன் பெரியவங்களுக்கே வயசானவங்களுக்கே நடக்கிறது உண்டு. நீ சின்ன பையன், அதை மறந்துடுப்பா. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, வாழ்க்கையோட ஆரம்பமே இந்த மாதிரி பிரச்சனையோட இருக்கக்கூடாது. அப்புறம் இதை சுமந்துட்டு நடக்க முடியாதுமா உன்னால, விழுந்துடுவ. சரியா? ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்பே அவன் வாழ்க்கைய. ஏன் தம்பி? சரி, நான் அந்த அம்மாட்டிய பேசுறேன். அந்த அம்மாவை சமாதானம் பண்ணி அனுப்புறோம். அவங்க பார்த்துப்பாங்க. அவங்க பொண்ணு இருக்கு, அவங்க அதுல கான்சென்ட்ரேட் பண்ணிப்பாங்க. ஒன்னே ஒண்ணு, நீ அதுல இருந்து கொஞ்சம் விலகிரு. அப்பதான் உன்னால மறக்க முடியும். உன்னோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா அமையும்பா. உன் வேலையில கான்சென்ட்ரேட் பண்ணு, அம்மாவை பார்த்துக்கோ, தங்கச்சி எல்லாம் நல்லா படிக்கவே, அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணு குடும்பத்தை பார்க்கறதுக்கு. அண்ணனை ரொம்ப பிடிக்குமா உனக்கு? அப்புறம் என்ன, ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கீங்க 2 பேரும், ஒரே மாதிரி இருக்கீங்க பார்க்கறதுக்கு. நல்ல பையன் பாவன். இது ஒரு சின்ன தவறு, பரவாயில்ல. இது பாருமா, நல்லபடியா முறைப்படி கல்யாணம் பண்ணாலே இந்த காலத்துல மேனேஜ் பண்றது கஷ்டம். அந்த பையனுக்கு நிறைய வேலை இருக்கு. தங்கச்சியை படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும். புரியுதுங்களா? உங்களுக்கு வேலை இருக்கு. இன்னும் 4-5 வருஷத்துல உங்க பொண்ணு பெரிய பிள்ளை ஆயிடுவா. அவளுக்கு கல்யாணம் பண்ணும், எவ்வளோ இருக்கு. ஒரு சின்ன தவறு நடந்து போச்சுமா, எல்லாருக்கும் தவறுகள் நடக்கிறது உண்டு. அது பெரிய குற்றம் செஞ்ச மாதிரி நினைச்சுக்காதீங்க. சரியா? பையன் உணர்ந்துட்டான், அப்பா அம்மாவோட போறான். நீங்களும் அதே மாதிரி யாராவது உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்டாங்கன்னா நீங்க சொல்லுங்க, தவறுகள் நடக்கிறது உண்டு. ஆனா நான் அதுல இருந்து மீண்டு வந்துட்டேன். சின்னதா வருத்தம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். ஒன்னா பழகிட்டோம், அந்த வருத்தம் இருக்கும். ஆனா இத நீங்க இந்த தப்ப கண்டினியூ பண்ணீங்கன்னா அப்புறம் வாழ்க்கையில பெரிய பிரச்சனையில போய் முடியும். புரியுதா? நாளைக்கு உன் பொண்ணுக்கு பாதுகாப்பு இல்லாம ஆயிடும். ஞாபகம் வச்சுக்கோ. தம்பி கூட்டிட்டு போப்பா. இதுக்காக தான் சொல்றேன்மா, சின்ன பையன்மா அவன். உனக்கு புத்தி இருந்திருக்கணும்ல. இப்படி போய் பண்ணுவியா? சரி பரவாயில்ல, விடு, அதை விடு. அது என்ன நடந்து போச்சு, விட்டுடுமா. வருத்தப்படாதே. உனக்கு என்னது பண்ணுமா? உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? பாப்பா பார்த்துட்டு இருப்பியா நல்லா? அம்மாடி என்ன பாரு, அப்பாட்ட பேசியாச்சு, எல்லாம் சரி சொல்லிட்டாரு. இதுதான் வாழ்க்கையாம்மா, வேற என்னென்ன இருக்கு பண்ணறதுக்கு? எல்லாம் நல்லபடியா அமைஞ்சு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சு, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியே வாழ்க்கைய ஓட்ட முடியல இந்த காலத்துல. இது கல்யாணமே பண்ணல, இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை எடுத்து தலையை வச்சுக்கிறீங்க. நடக்கிற விஷயமா நாளைக்கு பொண்ணு பெரிய பொண்ணு ஆச்சுன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சு பாத்தியா?
அந்த பையன் எல்லாம் சொல்லிட்டான். கல்யாணம் பண்ணல, கோவிலுக்கு போல, ஒன்றும் இல்லை, சும்மா இவங்களாவே கிரியேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ முதல்ல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது பாருங்க, சும்மா உட்காந்து கண்ணை கசிக்கிட்டு இருக்காதீங்க. இப்ப என்ன நடந்து போச்சு? நம்ம நடந்துட்டு போயிட்டு இருக்கிறது விழறது இல்லையா, செருக்கி விழறது இல்லையா, அது மாதிரி நினைச்சுக்கோ. நான் ஆக வேண்டியது பாரு. கடையில நீ போய் உட்கார்றது உண்டா? வேலைக்கு போறீங்களா? இன்னும் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிங்க. மைண்ட் ஐடியலா வச்சுக்காதீங்க. சும்மா இருந்தாலே நமக்கு மூளை கெட்டு போயிடும். நான் 29 கடைசியில நான் இப்படி மாட்டேன்னு எனக்கு கேட்கல. நீங்க மாட்டலம்மா, அவன் உங்களை மாட்டியெல்லாம் விடல. அவன் உங்களுக்கு துரோகம் பண்ணலான்னு நினைக்கல. அவனுக்கு இது விளையாட்டு புத்தியே போலம்மா. அவனுக்கு அதுக்கான பக்குவமே இல்ல. எனக்கு சொன்னேன் வேண்டாம் அம்மாடி. சரி, நீ வேண்டே பண்ண நான் சொல்லலம்மா. பட் இது ஒத்து வராதுன்னு உங்க நலத்துக்கு தான் சொல்றோம். சொல்லி செஞ்சேன். சரி, இப்ப முடிஞ்சு போச்சு, அதை பத்தி பேசாதீங்க. அவன் போயிட்டான் அம்மா கூட. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? வேலைக்கு போறீங்க, பொண்ணை பாத்துக்கிறீங்க. அப்புறம் உங்க வயசுக்கு ஏத்த மாதிரி, உங்களோட இதுக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒருத்தர் அமைஞ்சா நீங்க கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழுங்க. எனக்கு இதே போதுமா. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். வாழ்க்கை இதே போதும். நான் வேண்டான்னு 10 வருஷமா இருந்தேன். எங்க அப்பாவும் பார்த்தாவ. நான் வேண்டாம் பொண்ணுக்காக. எனக்கு அப்புறம் இந்த மாதிரி போய் மாட்டிருக்கீங்களே. அதுவும் சொல்றேன், என் நேரம் என்ன தெரியலம்மா. சரி, இந்த கெட்ட நேரம்னே நினைச்சுக்குப்போம். கெட்ட நேரம் நினைச்சுப்போம். எல்லாருக்கும் தப்பு நடக்கிறது உண்டுமா, விட்டுடுங்க. சரி, நீங்க வெளியே வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். வீட்டுக்கு ஒரு 3 வருஷத்துக்கு. சரி சரி, வீட்டுக்கு போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். சரிம்மா, மனசா. பட் நீ குற்ற உணர்ச்சி எல்லாம் உனக்கு வேண்டாம். ஒரு 3 வருஷம் நீயும் ஒரு விதத்துல ஏமாந்துருக்க. நான் ஒரு 3 வருஷத்துக்கு அங்கே இருந்துக்கிறேன். யாருக்கு அதுக்குமே வேண்டாம், அப்பா அம்மா யாருமே வேண்டாம். சரிம்மா. ஆனா வேற வழியில இதை சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பையனுக்கு திருமண வாழ்க்கைனால என்னது தெரியாது. இப்ப நம்ம பிரிச்சு விடலைன்னா இன்னும் இது கொஞ்ச நாள் கழிச்சு பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். எவ்வளவு நாளைக்கு? 20 வயசு பையனுக்கு என்ன தெரியும்? ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு என்ன உதவி வேணுமோ அதை நம்ம செய்வோம். அவ சொல்லறா, 3 வருஷம் நான் தனியா இருக்கேன், மனசு கொஞ்சம் சரியாகட்டும். அது நியாயமான விஷயம். அதே லொக்காலிட்டிக்கு போனா எல்லாரும் பேசுவாங்க, அப்புறம் குத்துவாக்கு பேசுவாங்க, அவங்களுக்கே கஷ்டமா இருக்கும். இப்பவும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என்னவா, எல்லாரும் கரிச்சு கொட்டிட்டு தானே இருப்பாங்க. சின்ன வயசு பையன் வயசுல இருக்கிறத புள்ளையோட வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு பெரிய கஷ்டம். ஒரு காலத்திலயும் நம்ம இதை சப்போர்ட் பண்ண முடியாது. அவ்வளோ உறுதியான விஷயம்னா அந்த பையன் எந்திரிச்சு போயிருக்க மாட்டானே. நம்ம சொன்ன உடனே அவன் முகம் மாறிடுச்சு, அவனுக்கு ரிலீஃப் ஆயிட்டான், சிரிச்சுட்டான் அவன். ஆக்சுவலி ஆமா, நீங்க சொல்றதுதான் உண்மைன்னு சிரிச்சுட்டான். இதுதான் சரியான தருணம். கரெக்ட் டிசிஷன் எடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அந்த பையன் போயிட்டான், அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். தயவு செஞ்சு ரிலேட்டிவ்ஸ், சொந்தம் பந்தம் கூட இருக்கிறதவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறதவங்க, அந்த பொண்ணை தப்பா பேசாதீங்க. ஒரு தப்புலேருந்து வெளியே வரும்போது அவங்களுக்கு நம்ம கை கொடுப்போம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.